வணக்கம். ஆக்டிவ் ஹெர்பல்ஸ் வழங்கும் உங்கள் உதடுகளை ஒரே நாளில் பிங்காக்க மாற்றும் மாயம் இது ஒன்றுதான். அதாவது உதடுகள் முக அழகையே எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு அமைப்புனா அது உதடுகள் தான். இதனால தான் முக அழகே அதிகரிக்குது. இந்த உதடுகள் சிலருக்கு ட்ரை ஆகிட்டு கருப்பாயிட்டு இருக்கும். இந்த மாதிரி பொலிவிழந்த உதடுகள் இருக்கிறவங்க எப்படி உதடை செகப்பாகவும் பார்க்கறதுக்கு அழகாகவும் மாய்ஸ்சரைஸாகவும் மாற்றுறதுன்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இதை தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த உதடுகள் வறண்டு போகிறதுக்கு காரணம் உதட்டில் ஈரப்பசை தன்மை ரொம்ப குறைவாக இருக்கிறது தான். இதை முதல்ல இதை சரி செய்யணும்னா நம்ம உதட்டில் தேனை உதட்டில் நல்லா அப்ளை பண்ணிடணும். இந்த தேன் ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர், இயற்கையான மாய்ஸ்சரைசர். இந்த தேன் இதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற டூத் ப்ரஷ்ஷால் இந்த தடவின உதட்டை 2 நிமிஷம் அப்படியே தேய்க்கணும். இந்த மாதிரி தேய்க்கிறதுனால உதட்டில் இருக்கிற பழைய கருமையான இந்த வறண்ட சருமெல்லாம் நல்லா வெளியேறி உதடு சாஃப்ட் அண்ட் சப்பிளாக மாறிடும். அதுக்கப்புறம் நல்ல உதட்டில் நல்ல பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகவும் இயற்கையிலே ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதுனால ஸ்கின் உதட்டோடைய சருமம் சிகப்பாக மாறும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு ஒரு பேக் செய்கிறதுக்கு பீட்ரூட் 5 துண்டு எடுத்துக்கணும். இதை துருவி ஜூஸ் பண்ணி அந்த ஜூஸ் ஒரு 5 ஸ்பூன் இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். இது கூட கார்ன்ஃப்ளவர், அதாவது வீட்டில் இருக்கிற சமையலுக்கு யூஸ் பண்ணுற கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி லேசாக அடுப்பில் வச்சு காசணும். இது காசினதுக்கப்புறம் இறக்கி வச்சா ஒரு கெட்டியான பதத்துக்கு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்துடும். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவோடு இந்த பீட்ரூட் ஜூஸையும் நல்லா கலந்துக்கணும். இதை ஆட் பண்ணி நல்லா வச்சுக்கணும். அது கூட 1 ஸ்பூன் கிளிசரின், அப்படி கிளிசரின் இல்லைனாலும் பரவாயில்ல, 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கலந்துக்கலாம். ஒரு விட்டமின் இ கேப்சூலும் இதில் கலந்துக்கணும். இதை நல்லா ஒரு ஸ்பூனால் நம்ம இதை நல்லா பீட் பண்ணோன்னா இது ஒரு பேஸ்ட்டு மாதிரி நமக்கு ஒரு ஜெல் ஃபார்மில் இது கிடைக்கும். இதை ஒரு க்ளீனான ஏர்டைட் பாட்டிலில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் 1 வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணலாம். இல்லை ஒரே நாள்லேயே நம்ம சரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 3லேருந்து 4 டைம்ஸு இதை அப்ளை பண்ணால் உதடு நல்லா ரெட்டாக மாறி இருக்கிறத நம்மளே பார்க்கலாம். அதே மாதிரி இதை செஞ்சு வச்சுட்டோம் நம்ம உதட்டில் டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணலாம். இதை ஒரு 10 நாள் தொடர்ந்து அப்ளை பண்ணாலும் உதடு நல்லா ரெட்டாக பிங்கிஷாக மாறி இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை எங்கள் வீடியோ மூலமாக உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.